ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருகன் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சாரி, கொஞ்சம் எனக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறனால இனி முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் போட பார்க்குறேன். வழக்கம் போல் 2 நம்பர்ஸ் வச்சுருக்கேன், 2 பாயில் இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2. நான் உங்களுக்கு நம்பர் வச்சு சூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த கலர்ஸ் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டைகர் ஐ பிரேஸ்லெட்டு, இது வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் அவென்ச்சுரின். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான மெசேஜ் ஒரு முருகன் கார்டோட மெசேஜஸும் முருகன் என்ன சொல்கிறான்றதும் இதில் இருக்கும். ஹோப் நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1 அல்லது இந்த பிரேஸ்லெட் சூஸ் பண்ணியிருக்கீங்க டைகர் ஐ அப்படின்னா அவங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். வாவ், ஓகே, நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் வெரி லக்கி. உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. உங்களுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கார்டுமே சூப்பர் கார்டு. மெஜிஷியன் 2 உங்களுக்கு மேஜர் ஆர்க்கான கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்ருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சீக்கிரம் ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி காத்துட்டு இருந்திருக்கீங்க. அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. குட் நியூஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆக போகுது. மேபி இந்த 1 வீக்குள்ளே கூட நீங்கள் உங்களுக்கான இதை வந்து நீங்கள் குட் நியூஸை ரிசீவ் பண்ணுவீங்க. வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க, விசா ஏதாவது பிளாக்ல இருக்கிறவங்க, இல்லை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட மேபி உங்களுக்கு வந்துட்டு அந்த விசா ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் இதாகி நீங்கள் அப்ராட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸ்டடீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு இதையை நீங்கள் குரூப் சூஸ் பண்ணுவீங்க. உங்களோட எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் நிறைவேற போகுது. முருகன் உங்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ், எஸ், அவரும் உங்களை வாழ்த்து தான் செய்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நம்பர் 1 சூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களுடைய எல்லா விஷயங்களும் ரொம்ப சீக்கிரமாக சந்தோஷமாக நடக்க போகுது. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்க போகுது. ஓகே, நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 2 இல்லாட்டி நீங்கள் இந்த க்ரீன் அவென்ச்சுரின் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான மெசேஜஸ் ஓகே, நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க மேபி ஏதாவது ரீசெண்டாக ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் வந்து யாராவது வந்து உங்களை சீட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். நீங்கள் அதனால் மனம் உடைஞ்சு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஹாப்பி நியூஸஸ் வரப்போகுது. அதுலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு அந்த நீங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கர்மாஸை உங்களை சீட் பண்ண பர்சன்ஸ், இல்லை சீட் பண்ண நினைக்கிற பர்சன்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. உங்கள் லைஃப் அதிலிருந்து ஆல்ரெடி நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா ரிலீஸ்ட். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இல்லை யாராவது உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களை அதை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்ஸோட பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான். ஸோ நீங்கள் வந்து மேபி உங்களுடைய ஒரு சைடு தான் அவங்களுக்கு தெரிய வருது, உங்களுடைய இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தெரிய வராமல் இருக்கலாம். உங்களுக்கான குட் நியூஸ், ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீக்கில் நடக்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது விஷயங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது உங்களுடைய நன்மைக்காக. இனிமேல் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஜஸ்ட் அப்படியே டேர்ன் ஆக போகுது. இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஹாப்பி நியூஸஸ் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ அந்த விஷயம் நடந்த இந்த விஷயம் வந்து உங்களுடைய நல்லதுக்காக அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனோட கார்ட் பார்த்தீங்களா, கரையாத பாவம் கரையும். எஸ், ஏதாவது நம்ம தெரியாமல் கூட, நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. மேபி நம்ம தெரிஞ்சு சில தப்பு பண்ணியிருக்கலாம், தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு நடந்த அந்த சீட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம செஞ்ச தவறுனால நம்ம யாருக்கோ ஏதோ ஒரு தீங்கு நினச்சிருப்போம். நம்மளை அறியாமல் இந்த இதுலேயோ இல்லை பாஸ்ட் லைஃப்லையோ நம்ம பண்ணியிருக்கிறது இப்போ நமக்கு ஒருத்தவங்க பண்ணி அந்த பெயினை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கரைஞ்சி விட்டது. ஸோ இனிமேல் உங்களுக்கான இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குட் நியூஸஸ் தான். இனிமேல் வந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் அழுத விஷயங்கள், நீங்கள் கவலைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து உங்களுக்கு எல்லாமே ஹாப்பியாக மட்டும்தான் இருக்க போகுதுன்றது முருகன் மெசேஜும் அதுதான். இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் பாவத்தை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இனி எல்லாமே குட் டைம் ஸ்டார்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று லைக் பண்ண சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டு தான். ஸோ நீங்கள் லைக் கொடுத்துட்டு நீங்கள் அதை வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கானது இன்னும் மோர் கனெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா லைக்லாம் பண்ண டைம் இல்லை, ஜஸ்ட் கமெண்ட்டில் ஓம் முருகாவது டைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.